Welcome to part 8 of redox reactions. நாம இந்த வீடியோல displacement reaction அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். Part 7 வீடியோல நாம redox reactionல combination reaction and decomposition reaction அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம displacement reaction அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுலயும் கூட பாத்தீங்கன்னா two types of displacement reaction இருக்கு. ஒன்னு வந்து metal displacement reaction, இன்னொன்னு வந்து non metal displacement reaction அப்படிங்கிறது தான் இந்த redox reactionல displacement reactions பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு displacement reaction அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காம்பவுண்ட்ல ஒரு ஆட்டமோ அயானையோ ரீப்ளேஸ் பண்ணா, அதாவது இன்னொரு அயான் வந்து ரீப்ளேஸ் பண்ணா, இதை தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெட்டல் ஆட்டமை வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு காம்பவுண்டை YZ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இல்லையா, இந்த மெட்டல் ஆட்டம் இந்த காம்பவுண்டில் இருக்கிற Y அப்படிங்கிற மெட்டல் அயானை இது வந்து ரீப்ளேஸ் பண்றதை தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். எந்த மெட்டல் வேணா எந்த மெட்டல் அயானை வேணா டிஸ்பிளேஸ் பண்ணுமா, அதாவது ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்ப ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லேருந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்ல இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் மெட்டலா எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பில்டிங்கா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 ஃப்ளோர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 15th ஃப்ளோர் டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெய்பர்ஸ் வந்து ரொம்ப வஸ்ட் பீப்புள், அவங்க வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 14th 13th 12 அப்படின்னு நம்ம கீழே இறங்க ஃப்ளோர்ஸ் இறங்க வர்ஸ்ட் நெய்பர்ஸ்ல இருந்து பேட் நெய்பர்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ளோர்ஸ் வருது. அடுத்த மிடில் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு. இந்த மிடில் ஃப்ளோர்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து நியூட்ரல் ஸ்பீஷியஸா எடுத்துக்கிறோம், அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னும் இறங்கும் போது பாத்தீங்கன்னா குட் நெய்பர்ஸ் அங்க லிவ் பண்றாங்க அந்த ஃப்ளோர்ஸ்ல எல்லாம். அடியில அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்க ஆட்டிடியூட் வந்து ரொம்ப நல்ல ஆட்டிடியூட், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். இப்ப மேல இருக்கிறவங்க அதாவது டாப் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் வந்து அடிக்கடி வந்து வெளியில தூக்கி போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து என்ன ஆகும், அது எங்க விழும், கீழே தான் விழும் இல்லையா. இங்க கீழே இருக்கிறவங்க வந்து பெஸ்ட் பீப்புள் அப்படிங்கறதால அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, மேல இருக்கிறவங்க போட்ட குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி அந்த இடத்த வந்து நீட்டா வச்சுக்கிறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம வர்ஸ்ட் நெய்பர்ஸ் அப்படிங்கிறவங்களை வந்து நம்ம வந்து ஹைலி ரியாக்டிவ் பீப்புள், ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுவே பெஸ்ட் நெய்பர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கோவப்பட மாட்டாங்க, ரொம்ப அதிகமா சண்டை எல்லாம் போட மாட்டாங்க இல்லையா, அவங்க பெஸ்டா இது பண்ணுவாங்க இல்லையா. சோ அவங்கள வந்து லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம், லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்ப இந்த வர்ஸ்ட் நெய்பர்ஸ் அதாவது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து குப்பை போடுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிறதுக்கு கம்பேர் பண்ணலாம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அதாவது அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற 1 or 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றதுனால இதை வந்து நம்ம ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் கேட்டகரியில ஸ்டார்டிங்ல நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஈஸியா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்றதுனால இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியா நடக்குது. இந்த மெட்டல்ஸை வந்து நம்ம குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆனாதான் அதை வந்து நம்ம குட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆறதுனால இதை வந்து நம்ம குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல இந்த பெஸ்ட்
நெய்பர் கேட்டகரியில வர லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ரிலீஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அக்செப்ட் பண்றதுனால, ஈஸியா அக்செப்ட் பண்றதுனால இத வந்து நம்ம குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த இடத்துல கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த ஒரு இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஈஸியா நடக்குதோ அந்த எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். அதனால இந்த பெஸ்ட் நெய்பர், அதாவது லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் நம்ம குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா YZ இருக்கிற லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் ஆட்டம் ஆர் அயானை டிஸ்பிளேஸ் பண்றது, அதாவது ரீப்ளேஸ் பண்றதுனால இதை வந்து நம்ம மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். இப்ப காப்பர் சல்ஃபேட் ரியாக்ட்ஸ் வித் ஜிங்க் டு ஃபார்ம் காப்பர் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட். இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் வந்து ஜிங்கா இருக்கு, லோ ரியாக்டிவ் மெட்டல் வந்து காப்பரா இருக்கு. அப்படிங்கறதால இந்த லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் காப்பரை இந்த ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கறதால இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்ப காப்பர் சல்ஃபேட்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதுவே வந்து ப்ராடக்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. சோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஜிங்க் கிட்ட இருந்து இந்த காப்பர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆறதுனால +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து காப்பர் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. சல்ஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சைட்ல +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. அதே சமயத்துல ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இதுவும் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. சோ சல்ஃபரும் ஆக்சிஜனும் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறது இல்ல. அடுத்து நம்ம ஜிங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியாக்டன்ட் சைடு ஜிங்க் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதுவே ப்ராடக்ட் சைடு பாத்தீங்கன்னா ஜிங்க் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் ஜிங்க்ல இருந்து, அதாவது ஜிங்க் மெட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கறதால ரியாக்டன்ட் சைட்ல இருந்து ப்ராடக்ட் சைடு வரும்போது ஜிங்க் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இந்த ரிலீஸ் ஆன 2 எலக்ட்ரான்ஸ் தான் காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற Cu2+ அயான் இருக்கு இல்லையா, இது அக்செப்ட் பண்ணிட்டு காப்பரா, அதாவது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இப்ப இந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற Cu2+ அயான் வந்து காப்பரா வந்து இந்த இடத்துல வந்து செப்பரேட் ஆகுது இல்லையா, அதாவது ரெடியூஸ் ஆகி இருக்கு. அது எப்ப ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா எப்ப தனக்கு எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கிடைக்குதோ அப்பதான் அது வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு ஒரு மெட்டல் இருக்கணும் இல்லையா. சோ அதை விட, அதாவது காப்பரை விட ரியாக்டிவான ஒரு மெட்டல் இருந்தாதான் அந்த ரியாக்டிவ் மெட்டல் ஆக்சிடைஸ் ஆகும், காப்பர் ரெடியூஸ் ஆகும். ஆனா காப்பரை விட லோ ரியாக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர் அந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகும். அதுவே வந்து அந்த லோ ரியாக்டிவிட்டி இருக்கிற மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு இங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் ரெடியூஸ் ஆகணும். அதனால நம்ம சூஸ் பண்ண வேண்டிய மெட்டல் வந்து காப்பரை விட ஹைலி ரியாக்டிவான ஒரு மெட்டலை நம்ம எடுத்தாதான் காப்பர் இந்த இடத்துல வந்து, அதாவது Cu2+ அயான் காப்பர் சல்ஃபேட்ல இருக்கு இல்லையா, அது ரெடியூஸ் ஆகி Cu 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் அது வந்து காப்பர் மெட்டலா அது வந்து செப்பரேட் ஆகும். இந்த இடத்துல தான் நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் தேவைப்படுது. ஸோ இந்த காப்பரை விட ரியாக்டிவான மெட்டல் எது அப்படின்னா நமக்கு வந்து ஜிங்க் அப்படின்றது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதனால இந்த ஜிங்க் மெட்டலை யூஸ் பண்ணி நம்ம இந்த காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பரை தனியா செப்பரேட் பண்ண முடியும். அதே மாதிரி வெனாடியம் பென்டாக்சைடு அப்படிங்கிறது ஒரு ஓர் V2O5 அப்படின்னு சொல்லுவோம். இந்த V2O5ல இருந்து நமக்கு வெனாடியம் வேணும், வெனாடியம் மெட்டல் வேணும்
பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை விட ரியாக்டிவான ஒரு மெட்டலை சூஸ் பண்ணாதான் இந்த வெனாடியமை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா வெனாடியம் வந்து இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். நம்ம சூஸ் பண்ற ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்றோம்ல அந்த மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இப்போ ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம். V2O5 when reacts with calcium gives us vanadium plus calcium oxide அப்படிங்கிறது தான் ரியாக்ஷன். இதில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த இடத்துல வெனாடியம் V2O5ல +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதுவே ப்ராடக்ட் சைடு வந்து சேம் வெனாடியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இந்த இடத்துல வெனாடியம் ரெடியூஸ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுவே ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா -2 தான் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சைடு அப்படிங்கறதால இந்த இடத்துல எந்த ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் இந்த இடத்துல நடக்கல ஆக்சிஜனுக்கு. அதுவே கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியாக்டன்ட் சைடு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ப்ராடக்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதனால ஈச் கால்சியம் ஆட்டமும் வந்து பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல 5 கால்சியம் ஆட்டம்ஸ் வந்து ஈச் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது மொத்தமா 10 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. அதே சமயத்தில் 2 வெனாடியம் ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கால்சியம் ரிலீஸ் பண்ண 10 எலக்ட்ரான்ஸை ஈச் வெனாடியம் ஆட்டம் 5 எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணிட்டு இந்த இடத்துல +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகியிருக்கு. அடுத்து டைட்டானியம் குளோரைட் when reacts with magnesium to form titanium and magnesium chloride அப்படிங்கிறது தான் ரியாக்ஷன். இதில் ஹைலி ரியாக்டிவ் மெக்னீஷியம் டைட்டானியம் குளோரைடில் இருக்கிற டைட்டானியமை ரீப்ளேஸ் பண்ணுது. ஏன்னா இந்த டைட்டானியம் குளோரைடில் இருக்கிற டைட்டானியம் ரொம்ப லெஸ் ரியாக்டிவ் when compared to மெக்னீஷியம் அப்படிங்கிறதால இந்த மெக்னீஷியம் ஹைலி ரியாக்டிவ் மெக்னீஷியம் வந்து அந்த டைட்டானியமை ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ இப்படி தான் நம்ம டைட்டானியம் குளோரைட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல மெக்னீஷியம் வந்து ஈச் மெக்னீஷியம் ஆட்டமும் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 2 மெக்னீஷியம் ஆட்டம்ஸ் மொத்தமாக 4 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல மெக்னீஷியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஈச் மெக்னீஷியம் ஆட்டம் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. மொத்தம் இந்த இடத்துல 4 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த 4 எலக்ட்ரான்ஸ் தான் டைட்டானியம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து டைட்டானியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். அடுத்து நம்ம குரோமியம் ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Cr2O3 reacts with aluminium to form aluminium oxide plus chromium. இந்த இடத்துல குரோமியம் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் Cr2O3ல இருந்து. இதுக்கு வந்து குரோமியமை விட ஹைலி ரியாக்டிவ் மெட்டலான அலுமினியம் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் குரோமியம் ஆட்டமும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது ஈச் குரோமியம் ஆட்டமும் 3 எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கு. 2 குரோமியம் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால மொத்தமாக 6 எலக்ட்ரான்ஸை இந்த குரோமியம் ஆட்டம்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதால இந்த ஒவ்வொரு குரோமியம் ஆட்டமும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகுது. அடுத்து ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்குன்றதால இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல இந்த ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகல. அடுத்து அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலுமினியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அலுமினியம் 3 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது, லூஸ் பண்ணுது. அப்படிங்கிறதால இந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகுது. ஈச் அலுமினியம் ஆட்டம் இந்த இடத்துல 2 அலுமினியம் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஈச் அலுமினியம் ஆட்டமும் 3 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணதுனால டோட்டலா 6 எலக்ட்ரான்ஸை இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுது. இந்த 6 எலக்ட்ரான்ஸை தான் Cr2O3ல இருக்கிற Cr3+ வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஈச் குரோமியம் ஆட்டம் 2 குரோமியம் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? 2 குரோமியம் ஆட்டமும் 3 எலக்ட்ரான்ஸ், அதாவது டோட்டலா 6 எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு அது ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த
இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல யூஸ் ஆகுது. அதாவது நம்ம ஒரு பியூர் மெட்டலை அதோட காம்பவுண்ட்ல இருந்து, அதாவது அதோட ஓர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த எல்லா ரியாக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அதோட ஓர்ல இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம செப்பரேட் பண்றோம் இல்லையா, அந்த லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ஈஸியா ரெடியூஸ் ஆகிறதுனால இதை வந்து நம்ம குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பத்தி பார்க்கலாம். எப்படி மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுமோ அதே மாதிரி நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நான் மெட்டலை தான் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண போறோம். இதுல ஹைட்ரஜனும் ஒரு நான் மெட்டல் தான் அப்படிங்கறதால இந்த ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணா கூட அதை வந்து நம்ம நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு தான் சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா நம்ம அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதோட வேலன்சி எலக்ட்ரான்ஸை ஈஸியா லூஸ் பண்ணிடுறதுனால இதை வந்து குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா அல்கலி மெட்டல்ஸும் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸும் நம்ம இந்த ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ரியாக்டிவ் அல்கலி மெட்டலா இருந்தது அப்படின்னா கோல்ட் வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனை கூட இதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அதுவே லெஸ் ரியாக்டிவா இருந்தது இந்த அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டீம்ல இருக்கிற ஹைட்ரஜனை தான் அது டிஸ்பிளேஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். சோடியம் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு கிவ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் H2. இந்த இடத்துல வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனை தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல சோடியம் வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல், அல்கலி மெட்டல் அப்படிங்கறதால இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல 1 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவே ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதால இந்த இடத்துல வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறது இல்லை அப்படிங்கறதால இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல அது இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கால்சியம் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். இதுல கூட கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல் அப்படிங்கறதால ஈஸியா 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அது வந்துடுது. அதுவே ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஸோ ஈச் ஹைட்ரஜன் ஆட்டமும் பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் கேஸா கன்வெர்ட் ஆயிடுது. இந்த இடத்துல கால்சியம் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றதுனால அது ஆக்சிடைஸ் ஆகுது. ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றதுனால ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸா ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கால்சியம் when reacts with water gives us calcium hydroxide and hydrogen அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த மெட்டல்ஸை விட லெஸ் ஆக்டிவ் மெட்டல்ஸ், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெக்னீசியம், அயன், இதை வந்து நம்ம சொல்லலாம். மெக்னீசியம் when reacts with இந்த இடத்துல வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அப்படிங்கறதால நம்ம ஸ்டீமை யூஸ் பண்ணாதான் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும் வாட்டர்ல இருந்து. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் பிளஸ் 2 water molecules gives us magnesium hydroxide plus H2 அப்படிங்கிறது தான். இந்த ரியாக்ஷன்ல கூட வாட்டர்ல இருந்து H2வை நம்ம டிஸ்பிளேஸ் பண்றோம். மெக்னீசியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மெக்னீசியம் 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அதே சமயத்துல வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி
பண்ணிட்டு ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அடுத்து அயான் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது Fe கூட பார்த்தீங்கன்னா ஸ்டீம்ல இருந்து ஹைட்ரோஜனை செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அயான் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் மாலிக்யூல் டு ஃபார்ம் Fe2O3 plus 3H2 அப்படிங்கிற இந்த ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அயான் வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதுவே ஹைட்ரோஜன் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அதனால இந்த ஈச் ஹைட்ரோஜன் ஆட்டம், ஸோ இந்த இடத்துல 6 ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அயான் கிட்டேருந்து 6 எலக்ட்ரான்ஸ், ஒவ்வொரு ஹைட்ரோஜன் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ 6 ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸும் 6 எலக்ட்ரான்ஸை அயான் கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு ரெடியூஸ் ஆகியிருக்கு. இந்த இடத்துல 2 அயான் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒவ்வொரு அயான் ஆட்டமும் 3 எலக்ட்ரான்ஸை, டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸை 6 ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. இந்த ஹைட்ரோஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து மட்டுமே இல்லை, ஆசிட்ஸ்லேருந்து எல்லாம் கூட வந்து இந்த மெட்டல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ரியாக்ட்ஸ் வித் HCl டு ஃபார்ம் ஜிங்க் குளோரைட் பிளஸ் ஹைட்ரோஜன். இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு இந்த ஜிங்க், அதாவது ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகி 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அதாவது 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஹைட்ரோஜன் வந்து ஹைட்ரோஜன் குளோரைடில், அதாவது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ ஈச் ஹைட்ரோஜன் ஆட்டமும் 1 எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டு, அதாவது அக்செப்ட் பண்ணிட்டு ரெடியூஸ் ஆகியிருக்கு. +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி மெக்னீஷியம் யூஸ் பண்ணி கூட நம்ம HCl இருந்து ஹைட்ரோஜனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அயானை யூஸ் பண்ணி கூட ஹைட்ரோஜன் குளோரைட்ல இருந்து H2வை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ரியாக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரோஜன் கேஸை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதால இந்த ரியாக்ஷனை நம்ம ஹைட்ரோஜன் கேஸை லேபரட்டரி மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ற மெட்டல் வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டலா இருந்தா நிறைய ஹைட்ரோஜன் கேஸ் உடனே எவால்வ் ஆகும், அதுவும் ஃபாஸ்டாகவும் எவால்வ் ஆகும். அதுவே நம்ம யூஸ் பண்ற மெட்டல் வந்து லெஸ் ரியாக்டிவா இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ஹைட்ரோஜன் கேஸ் எவால்வ் ஆகாமலே இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா இந்த ஹைட்ரோஜன் கேஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரோஜனை கூட வந்து அது ஈஸியா ரிலீஸ் பண்ணிடுது, அதுவும் ஃபாஸ்டாவும் இந்த இடத்துல இந்த ஹைட்ரோஜன் ரிலீஸ் ஆகும். அதுவே அயான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படிங்கறதால நமக்கு ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சில மெட்டல்ஸ் வந்து ஈவன் சில்வர், கோல்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கூட பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணாது, ஏன்னா அது அந்த அளவுக்கு லீஸ்ட் ரியாக்டிவா இருக்கு அப்படிங்கறதால அதால இந்த ஹைட்ரோஜன் கேஸை ரிலீஸ் பண்ண முடியாது. மெட்டல்ஸ்ல எப்படி ஒரு ஆக்டிவிட்டி சீரீஸ், அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஹாலஜன்ஸ்ல கூட எக்ஸிஸ்ட் ஆகுது. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான் மெட்டல்ஸோட எலக்ட்ரான் அட்ராக்டிங் டெண்டன்சியை பேஸ் பண்ணியிருக்கு, அதாவது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸை ஈஸியா அக்செப்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஈஸியா ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளோரினுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்கு. அதனால அது வந்து ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அது வந்து ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஃப்ளோரின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ். எதை கம்பேர் பண்ணும்போது குளோரின், புரோமின், அயோடினை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த ஹைலி ரியாக்டிவ் ஃப்ளோரின் குளோரைட், புரோமைட், அயோடைட் அயான்ஸை சொல்யூஷன்லேருந்து ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ணும். அதுவே டவுன் த குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹாலஜன்ஸோட ரியாக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளூரின் தான் ரொம்ப ரியாக்டிவ் அப்படிங்கிறதால, மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படிங்கிறதால ஈஸியாக குளோரைட், புரோமைட், அயோடைட் அயான்ஸ் எல்லாம் சொல்யூஷன்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஆக்சிஜனை கூட வந்து இந்த ஃப்ளூரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அடுத்து நம்ம குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் குளோரின் தான் வந்து
புரோமின் அயோடினை விட மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படிங்கிறதால குளோரின் வந்து புரோமைட் அயோடைட் அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும், அதாவது டிஸ்பிளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புரோமின் வந்து அயோடைடை விட மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படிங்கிறதால இந்த அயோடைடை ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ண முடியுது. இந்த இடத்துல ஹாலைட்ஸ்ல இருந்து ஹாலஜனை ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு அதர் மோர் ரியாக்டிவ் ஹாலஜன்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளா வாட்டர் when reacts with fluorine to form HF plus O2 அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதால நம்ம ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிஜன் -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுவே ஃப்ளூரின் வந்து பாத்தீங்கன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல அது ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது 1 எலக்ட்ரான் ஈச் ஃப்ளூரின் ஆட்டமும் இந்த இடத்துல வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த ரியாக்ஷன்ல ஏன் நம்ம ஃப்ளூரின் எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ளூரின் வந்து ஆக்சிஜனோட மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், அதாவது அதுக்கு எலக்ட்ரான் அக்செப்டிங் டெண்டன்சி அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம சூஸ் பண்றோம். ஸோ ஃப்ளூரின் வந்து ஈஸியா இந்த ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுது. அடுத்து நம்ம குளோரின் when reacts with potassium bromide to form potassium chloride and bromine அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல புரோமின் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல குளோரின் வந்து புரோமினை விட மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படிங்கிறதால குளோரின் வந்து இந்த புரோமைடை ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ணுது கேபிஆர்ல இருந்து, அதாவது பொட்டாசியம் புரோமைட்ல இருந்து. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளோரின் வந்து குளோரைடா, அதாவது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. 1 எலக்ட்ரான்ஸை அது கெயின் பண்ணிருக்கு. எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா Br1 மைனஸ்ல இருந்து அது கெயின் பண்ணிருக்கு. ஸோ குளோரின் வந்து இந்த இடத்துல ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுவே புரோமைட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, அதாவது 1 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த குளோரின் வந்து பொட்டாசியம் அயோடைடோட கூட சேம் வேல தான் ரியாக்ட் ஆகும். அகைன் குளோரின் வந்து பாத்தீங்கன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. அதுவே அயோடைடு வந்து பாத்தீங்கன்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல 1 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஆக்சிடைஸ் ஆகியிருக்கு அயோடைடு. புரோமினும் அயோடினும் கலர்ட் கேசஸ் அப்படிங்கிறதால இது வந்து நம்ம ஈஸியா இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கான அயானிக் ரியாக்ஷன்ஸை இங்க கொடுத்திருக்கேன் நான். இதுவரைக்கும் நாம ஃப்ளூரின் அண்ட் குளோரினோட ரியாக்டிவிட்டியை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம புரோமினோட ரியாக்டிவிட்டியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த புரோமின் எதை விட ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அயோடினை விட ஹைலி ரியாக்டிவ் அப்படிங்கிறதால அயோடைட்ஸை மட்டும்தான் இது வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும் அதோட சால்ட் சொல்யூஷன்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் புரோமின் when reacts with iodine, அதாவது Br2 plus 2I minus gives us 2Br minus plus iodine அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல Br வந்து 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு ரிடியூஸ் ஆகுது. அதுவே அயோடின் வந்து பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இந்த புரோமினும் அயோடினும் கலர்ட் கேசஸ் அப்படிங்கிறதால நம்ம கார்பன் டெட்ராக்ளோரைட்ல டிசால்வ் பண்ணும்போது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த டெஸ்ட்டை தான் நம்ம லேயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை நம்ம ஜெனரலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஹாலைட் அயான்ஸ், 2 ஹாலைட் அயான்ஸ் வந்து நியூட்ரல் ஸ்பீஷியஸா சேஞ்ச் ஆகுது. அதாவது 2x minus gives us x2 plus 2 electron minus அப்படின்ட்டு இது கன்வெர்ட் ஆகுது இல்லையா? இதை தான் நம்ம வந்து ஹாலஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த குளோரைட், புரோமைட், அயோடைடு இதெல்லாம் வந்து ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். இந்த ரியாக்ஷன்ஸ் ஃப்ளூரினை யூஸ் பண்ணி, குளோரினை யூஸ் பண்ணி, புரோமினை யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஃப்ளோரைடு அயானை எப்படி டிஸ்பிளேஸ் பண்றது? இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
இதை வந்து எலக்ட்ராலிசிஸ் மூலமா மட்டும்தான் F- நியூட்ரல் F ஆட்டமா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதாவது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.